சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. கல்வி என்பது அரசு பள்ளிகளில் குழந்தை மைய கல்வியாக மாறுகிறது. குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளை சேர்த்து அனைத்து குழந்தைகளையும் ஈர்க்கக்கூடிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வியாக இது மாறுகிறது. இனிமேல் இது குழந்தை மைய கல்வி. இப்போ நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எனக்கும் கணித வகுப்புக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, லேர்னிங் ஆன் இஸ் ஓன் பேஸ். அப்போ நிறைய கேள்வி கேட்பேன். 1+1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஏன் அப்படிம்பேன். அடி தான் விழும். ஏன்னா நாங்கள் படித்த காலகட்டத்தில் சிறை கைதிகளை விட அதிகமாக அடி வாங்கினவன் நான். எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. வீட்டில் போர் அடித்தா கூட என்னை கூப்பிட்டு கொண்டாரு அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்போ எனக்கு பதிலே கிடைக்கல. அப்போ கணிதத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கமிட்டியில் இரவு பகலாக வேலை பார்த்து நம்முடைய கல்வியாளர்கள் இதை எப்படி மாற்றிருக்கோம்னா, இனி கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்கப் போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வெறுமனே நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் இப்படி அறிமுகப்படுத்தாம ஒரு கதையாக கற்றுத்தருகிற பொழுது, என்னிடம் எத்தனை பலூன்கள் உள்ளன, ஹவு மெனி டாய்ஸ் போன்ற தலைப்புகளையே கதைகளை சார்ந்த தலைப்பாக வைத்து இந்த கதைகளின் வழியே கணிதம் கற்றுத்தருகிற பொழுது, கசப்பான ஒரு மருந்தை சின்ன வயசுல நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இனிப்பில் சேர்த்து வச்சு அப்படி கொடுத்துருவாங்க. மருந்து சாப்பிட்டதே நமக்கு தெரியாது, ஏதோ இனிப்பு சாப்பிட்டோன்னு சாப்பிட்றோம். அப்படி கற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமான அந்த கணிதத்தை கற்கும் போதே இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய வழியில் இந்த கதைகளின் வழியே கணிதம் நிகழப்போகிறது. ஒட்டுமொத்த உலகமே ஸ்டெம் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்னை அமெரிக்கா அனுப்பி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து வர சொன்னார். அமெரிக்கா முழுக்க ஸ்டெம் எஜுகேஷன் தான். நம்ம அறிவியல் தமிழர்கள் 2 சகோதரர்களுக்கும் தெரியும். ஸ்டெம் எஜுகேஷன் என்பது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இது ஒரு கொலாபரேட்டிவான ஒரு கரிக்குலம். இந்த ஸ்டெம் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டீம் எஜுகேஷன் என்ற அப்ரோச் நோக்கி நகர்றோம். இது என்ன ஸ்டீம் எஜுகேஷன்? STEAM, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்கோடு ஆர்ட்ஸ், கலையையும் சேர்த்து மேத்தமெட்டிக்ஸும் சேர்க்கிறோம். அப்போ இனி விஞ்ஞான வகுப்புகள், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் விஞ்ஞான வகுப்புகள் கலையையும் சேர்த்த விஞ்ஞான வகுப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன். அந்த ஆர்ட்ஸ் உள்ள ஹியூமனிட்டி சொல்லி தரும். அப்போ இந்த கணித வகுப்பு மட்டுமல்ல, அறிவியல் வகுப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறது? பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி? பெற்ற பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்க, கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க, ஒரு சுடுசொல் சொல்லிடுவாங்க. அது அந்த குழந்தையை காயப்படுத்திடும். அப்போ குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த தாய் தந்தையரை வில்லனைஸ் பண்ணாம அதற்கு பதிலாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகிறது. பாடத்திட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் தற்பொழுது அமைச்சர் ராஜ்மோகன் பேசின காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். மனச்சுமையை குறைக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் கொண்டு வரப்படும், கதைகளின் வழியே இனி கணிதம் கற்பிக்கப்படும் அப்படின்னு புதுவிதமான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன். இனி கணிதம் படிப்பது ஈஸி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்காரு. இதனுடைய செய்தியாளர் சந்திப்பையும் நம்ம பார்த்தோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.